உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதுக்கு அப்புறமாக நடக்கக்கூடிய ஈரோடில் அடுத்த 16ஆம் தேதி ஒரு மாபெரும் கூட்டம் மக்கள் சந்திப்பு நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 84 ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் அதனுடைய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கல. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு அவருடைய வெயிட்டை காமிக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. நீங்களே எழுதுற மாபெரும் கூட்டம் சொன்ன போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரத்தான் செய்யும். நீங்களே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி 75,000 பேர் வருவாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்களே. வரட்டும், வந்ததுனால வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் மறுக்கிறதுல சொன்னேன். மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போடும்போது இதில் வந்து பெரிய ஆச்சரியம் என்ன, உங்களுக்கு சொன்னேன் கரூர் சம்பவத்தில் 27,000 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதே கரூரில் 10 நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போட்டிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி போட்ட கூட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அதில் 10,000 பேர் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கரூர் மாவட்டம்னு வச்சுக்கிட்டீங்க, கரூர் எம்பி தொகுதி தான் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்தில் வந்து மாவட்டத்துக்கு ஒன்று வச்சிருந்தாருன்னு 60,000 பேர் வந்திருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ புதுச்சேரியில் ஒருத்தர் துப்பாக்கியோட கைது செய்யப்பட்டார். அவர் வந்து லைசன்ஸோட வச்சிருந்தாரு. அவர் வந்து யாருன்னு, சிவகங்கை மாவட்ட இவர் தலைவருடைய பாதுகாவலர், சிவகங்கை மாவட்ட தாவேகா தலைவரோட பாதுகாவலர். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களே, சிவகங்கை மாவட்டத்துக்காரர் எப்படி போனாரு? கரூர்ல இறந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் நாமக்கல்காரர், அதுல ஒருத்தர் வந்து ஈரோட்டுக்காரர். உங்களுக்கு புரியுங்களா? தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எல்லா புதுச்சேரியில இருந்து எல்லா இடத்துல இருந்து பார்க்க வர்றாங்க. அது நீங்க உடனே கரூர்ல வந்த கூட்டங்கிறது கரூர்ல மட்டுமே இவ்வளவு கூட்டமா அப்படின்னு நினைச்சக்கூடாது. கரூர்ல வந்த கூட்டம் கரூர் சென்ட்ரிக் கூட்டம். கரூர் மக்கள் நிறைய இருந்திருக்காங்க, கரூர் மக்கள் மட்டுமே இருந்திருக்காங்க போக முடியாது. திரு நயினார் நாயந்தர் போகிற கூட்டம் தொகுதி வாரியாக நடக்கக்கூடியது. இப்போ மாவட்டத்தை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கணக்கு. இது திரு எடப்பாடி பழனிசாமி வந்து தொகுதி வாரியாக நடத்தக்கூடியது. அப்போ ரெண்டையும் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும். மாவட்டம் முழுக்க வரலாம், யாருனாலும் வரலாம்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் சொன்னது போல் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் தலைமையில் முதல் கூட்டம் நடக்க போது, அவர் கொங்கு மண்டலத்து முதல் முறை ஆட்டோமேட்டிக்காக கூடும். ஆனால் அது ஈரோடு தொகுதிக்குமான கூட்டம் மட்டுமா, ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டுமான கூட்டமா, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது கொங்கு மண்டலம் உட்பட எல்லாத்துக்கும். இங்கேருந்து கரூர்லேருந்து போவாங்கல்ல ஈரோட்டுக்கு 1 மணி நேரம் தானே, சேலத்துலேருந்து போவாங்கல்ல 1 மணி நேரம் தானே, திண்டுக்கல்லேருந்து போவாங்கல்ல 1.5 மணி நேரம் தானே, எல்லா இடத்துலையும் தான் போவாங்க. அப்போ திரு விஜயை பார்க்கணுங்கிற எண்ணம் யார் யாருக்கு இருக்கும்? எல்லாருக்குமே இருக்கும். அவங்க எல்லாருமே போவாங்க. அப்போ நாளைக்கு ஒரு 70 பேர் கூடாங்க, 50,000 பேர் கூடாங்கன்னு அது ஏப்பா இவ்வளோ கூட்டம் அப்படி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அது வந்து பல மாவட்டங்களில் வந்திருக்கக்கூடிய கூட்டம். இது இந்த மாவட்டம் தவிர வேறு யாருமே கிடையாதுன்னா நீங்கள் வந்து யோசிக்கணும். அப்போ கட்டாயம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டுவார், நோ டவுட். பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த புதுச்சேரியில் கூடக்கூடிய கூட்டம் மூலம் அங்கே கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறதோ தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி. அது அதிமுகக்கா இருக்கட்டும், திமுகக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போது டிவிக்கே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹோல்டு தமிழ்நாட்டிலையும் பிரதிபலிக்கும். அவள் என்ன ஹோல்டு கிடைக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம வந்து ஒரு வாய்ப்பு அலையன்ஸ் அமையலான்னு தானே சொல்லியிருக்கோம். உடனே அமைஞ்சிருச்சு, தேர்தல் நின்ட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்கலாம் இல்லையே. அங்கே அங்கே கிடைக்கக்கூடிய வெற்றி இங்கே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற அளவுக்கு போயிட்டீங்க. அவ்வளோலாம் யோசிக்க வேண்டியது. இன்னும் எந்த கூட்டணியும் இல்லை. ரெண்டுக்கும் ஒரே நாள் தான் தேர்தல் நடக்கும். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் புதுவைக்கும் ஒரே நாள் தான் தேர்தல் நடக்கும். அசாமுக்கு வெஸ்ட் பெங்காலும் சேர்த்து நடக்கும். அதெல்லாம் 2 கட்டமாக 3 கட்டமாக நடக்கலாம். நம்ம ஊரில் இந்த 3 ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரே கட்டமாக தான் நடக்க போகுது. அப்போ புதுவைக்கு எப்போ தேர்தலோ அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு தேர்தல். அப்போ பார்ப்போம். அலைன்ஸ் அமையணும்ல, கட்சி உருவாகணும்ல. அது வந்து நம்ம திரு ரங்கசாமி அவர்கள் எவ்வளோ டஃப் கொடுப்பாருன்னு இவர் பார்ப்பார்ல. நம்ம நினைக்கிற மாதிரி அண்ணன் வந்து சொல்லிடுவார், வந்து கட்டாயம் வாங்க தம்பி நம்மலாம் ஒன்றா செய்வோம்னு சொல்லிடுவார். அப்புறம் ஒன்றா செய்யும்போது என்னெல்லாம் செய்வாருங்கிறது அப்புறம் தானே தெரியும். அது வந்து அதில் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி கேம். ஸோ அவர் அலைன்ஸ் அமையட்டும், எதிர யார் யாருக்கு ஏடிஎம்கே என்ன செய்ய போகுது, டிஎம்கே என்ன செய்ய போகுது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. எதுவுமே இல்லாமல் இவருக்கு ஏதோ புதுச்சேரி கிடச்சிருச்சுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை போகிறது வந்து சரியில்லை. இன்றைக்கி கூட்டத்திலுமே முதல்ல திரு புதியானந்த் அவர்கள் பேசினாங்க, அப்புறம் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினாங்க, அப்புறம் வந்து இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பேசினாங்க. இப்போ அடுத்ததாக நடக்கக்கூடிய ஈரோடு கூட்டத்தில் இப்போ வந்து ஒரு ஸ்டார் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்களும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ அவர் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு வித்தியாசத்தை விஜயோட டிவிக்கு? நாஞ்சில் சம்பத் அவர்களை சேர்த்து கொண்டது வந்து விஜய்க்கு பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பெரிய தமிழாய்ந்த அரசியல்வாதி. அவரை போல பேசுவதற்கு இன்றைக்கி ஆள் இல்லை. திரு வைகோக்கும் வந்து கொஞ்சம் நினைவு வந்து தப்புது. வைகோ போல காளிமுத்து போல பேசக்கூடியவர், அவர்களுக்கெல்லாம் சவால் விட்டு பேசக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு பெரிய தமிழறிஞர் திரு நாஞ்சில் சம்பத், என்னுடைய பெருமைக்குரிய அண்ணன். ஆனால் அவர் வந்து இந்த சமூக வலைதளங்களுடைய ஒரு சேலஞ்சினால் ஒரு ட்ரால் மெட்டீரியலாக ஆயிட்டார். அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்தபோதோ, மதிமுகவில் இருந்தபோதோ, திமுகவில் இருந்தபோதோ பல சந்தர்ப்பங்களில் ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து வச்சுருவார். அவருக்கு வந்து பேசும்போது இறங்கி அடித்து பேசிடுவார். அதனால் வந்து அவர் தாவேக்காக்கு ஒரு சேலஞ்சாக இருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் அட்வான்டேஜாக இருக்கிறத விட சேலஞ்சாக இருப்பார் நினைக்கிறேன். அவர் பேசக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், அவர் நடத்தப்படுற விதங்கள் இதெல்லாம் வந்து சேலஞ்சாக மாறலாம். பட் ஒரு 3 மாதம் தான் கேம் அப்படிங்கிறனால
சமாளிச்சிருவாங்களான்னு பார்க்கணும். அது என்ன ஒரு 120 நாளுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சிட போகுது, எல்லாமே முடிஞ்சிட போது, அதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்குள்ளே சமாளித்து அவர் வந்து அப்படி பொத்தனாப்பில் பத்திரமா கொண்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் வந்து ஒரு காட்டாறு, அதை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது. டக்குன்னு யாராவது இந்த குற்றாலம் துண்டு எடுத்து உள்ள காட்டாட்டை தடுக்கிறேன்னா தடுக்க முடியாது. அண்ணன் வந்து படக்குனது விஜயாது அஜயாது அப்படின்னு ஒரு செகண்டில் சொல்லிடுவார். அதில் வந்து அந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அந்த கட்சிக்காரங்களுடைய பொறுப்பு. அப்படி பார்த்தாலும் ஆதவ அர்ஜுனாவும் பல சமயங்களில் சில வார்த்தைகளும் கருப்பு சிவப்பு சைக்கிளில் ஆரம்பித்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஆதவ அர்ஜுனா வந்து நூல் விட்டு பார்க்குறார். அவருக்கு வந்து அவருக்கு என்னென்ன 2 விஷயம், அந்த கட்சியில் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை நிலைநிறுத்தணும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய புதுவை மண்ணை சேர்ந்த திரு ஆனந்தை விட அவருக்கு அடுத்து தான் வந்து இவர் பேசுகிறார். திரு ஆதவ அர்ஜுனாவும் வந்து ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் கிடையாது. நாஞ்சில் சம்பத் முன்னாடி வந்து 10ல் ஒரு படம் கூட பேசிட மாட்டார். பேச்சில் கவரக்கூடியவர் இல்லை ஆதவ அர்ஜுனா. ஒழுங்காக பேசுவார், தடுமாறாமல் பேசுவார், அவ்வளோதான். ஆனால் பேச்சுக்காக ஆகர்ஷிக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவர் திரு நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத் வந்து பேச ஆசைப்படுவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவர் ப்ராப்ளமேட்டிக்கான ஆள், வேற பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் முன்ன வார்த்தையை விட்டுருவார். திரு ஆதவ அர்ஜுனா வந்து தன்னுடைய முக்கியத்துவத்தை நிரூபிக்க விரும்புகிறார். தாவேக்காக்குள்ள விஜய்க்கு அடுத்து ஆதவ் தான் அப்படிங்கிறது தான் அவருடைய அங்கே நிலைநிறுத்துகிற முயற்சி. அதை அண்ணன் ஆனந்த் போன்ற பெருமக்கள் வந்து பெருந்தன்மையாக அப்படியே அதை அனுசரித்து ஒன்றும் பிரச்சனைன்னு போகிறாங்க. அது எலெக்ஷன் வரைக்கும் ஸ்மூத்தாக போகும். எலெக்ஷனுக்கு பிறகு என்னாதுங்கிறலாம் நம்ம வந்து ஒரு கேமான பார்க்கணும். அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையில் அந்த ஜென்சி புரட்சி வெடிக்கணும்னு சொன்னது, இந்த மாதிரி கருப்பு சப்புக்கு இது போட்டுறாங்க சப்போர்ட் பண்ணு சொன்னாலாம் வந்து நூல் விட்டு பார்க்குறது. அதாவது கட்சியே நமக்கு எதாவது சொல்லுதா, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுதா, நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோமா அப்படின்னு அவரே பரிசோதிச்சுக்கிற முயற்சி, கட்சியை அவர் பரிசோதிக்கிற பயிற்சி, அது ரெண்டுமே சேர்த்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு உள்ள இன்டர்னலாம் என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது. நாஞ்சில் சம்பத் அவர்களை பற்றி பேசும்போது கூட சமீபத்தில் அவர் இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி விஜய் எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்டப்போ, அது சொல்லாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி விஷயத்தில் நல்லதுன்னு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னார். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்டயே இருந்தது, விஜய் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட்டத்திலையும் அவர் அதை டச் பண்ணல. என்ன செய்ய போறாருங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. விஜய் பல விஷயங்கள் பற்றி பேசலை. நமக்கு வந்து ஆணவ படுகொலைகள் பற்றி அவர் பேசுனது கிடையாது, ஜாதிய தாக்குதல் பற்றி பேசுனது கிடையாது, கூட்டு பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசலை. இப்போ கூட வந்து ஒரு +2 மாணவனை +1 பசங்கள்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க தஞ்சாவூரில். இது மாதிரியான ஒரு பள்ளி கல்வியெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவர் பேசுறதில்ல. நிறைய விஷயங்கள் பேசுறதில்ல. பட் நம்ம என்ன செய்ய முடியும், என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா ஏன் பேசலாம் கேட்கறது கிடையாது. நம்ம வந்து பேசினா சரியா தப்பான்னு சொல்கிறது, சிலர் பேசலாம் சில பேசாமல் இருக்கலாம். ஆனால் பொது வெளிக்கு வந்தால், பொது வாழ்க்கைக்கு வந்தால், அரசியலுக்கு வந்தால் அவர் நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அவர் சொல்கிறார்ல, கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு. கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றின காங்கிரஸ் கட்சியுடைய சக்கரவர்த்தியோட பேசுகிறாரு. அப்படிங்களா? காங்கிரஸ் கட்சி தான் எமர்ஜென்சியில் வலுக்கட்டாயமாக யாருடைய ஒப்புதலையும் பெறாமல் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுது. அந்த காங்கிரஸ் கட்சியை பேச்சு நடத்துகிறார். 600 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. எப்போ? 2014க்கு முன்னாடி. அந்த 600 மீனவர்கள் கொல்லப்பட்ட போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி. அவங்கள கூட்டணி வச்சார். எங்கள் அண்ணன் சீமான் ரொம்ப அழகாக கேட்டார், இப்போ காங்கிரஸ் கட்சி கூட எப்படிப்பா கூட்டணி வைக்க முடியும்? எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தானே இப்போ அடிப்படை காரணமாக இருக்கிறாங்க. ஈழ பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் அடிப்படை காரணமாக அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களோட சேர்த்து நம்மளும் அடிப்பாங்களேன்னு சொன்னார். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ எல்லாத்துலையும் ஒரு பாலிசி வச்சிருக்கிறார். அப்போ இதில் என்ன உங்களுக்கு கருத்துங்கிற கேட்பாங்கல்ல. தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, கூட்டு பாலியல் வன்கொடுமை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, ஜாதிய வன்கொடுமை பற்றி பார்வைன்னா, ஆணவ படுகொலை பற்றி உங்களை பார்வைன்னா, திருப்பரங்குன்றம் வரது உங்களுக்கு பார்வைன்னா கேட்பாங்கல்ல. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படி இருக்க முடியாதுல்ல. திரு வைகோல் சொன்னது போல கேரவன்லேயே இருந்தது போதும், வெளியே வரணும் அப்படிங்கிறது உண்மைதான். கருத்து இருக்கணும்ல, அவங்க கருத்து என்னங்கிறது தெரியும்ல. நான் கருத்து சொல்லுவோம் சொல்ல மாட்டோம், நாங்கள் வந்து எப்போ சொல்லணும்னு அது அவங்களுடைய உரிமை, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பொதுமக்களுக்கு ஐடியாலஜிக்கலாக தேர்தலை சந்திக்கிறதுக்கு உதவும். பெரிய துரதிர்ஷ்டம், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே தேர்தல்கள் ஐடியாலஜிக்கலாக நடப்பதில்லை. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி பேஸ்டாக தான் நடக்குது. அதுதான் திரு விஜய் முன்னணி வைக்கிறார். அவருடைய பாலிசி அவர் இல்லை, அவருடைய கட்சியில் யாருமே அஞ்சலி அம்மாவுடைய பாலிசி என்னன்னு பேசிடட்டும், பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முரண் இருக்கா ஒற்றுமை இருக்கான்னு பேசிடட்டும். இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ வந்து வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு எவ்வளோ அதை சொல்லிட முடியும் அப்படிங்கிற பார்க்கணும். அப்போ இவங்க வந்து ஒவ்வொரு சமூகத்திலேருந்து ஒரு பிரதிநிதித்துவம் எடுத்துகிட்டு வச்சுட்டு பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பாலிசி ஐடியாலஜி கொள்கைன்னு இவங்க பேச முடியும். கொள்கை தலைவர் எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறாங்கல்ல. கொள்கை திமுகவுக்கு இவங்களுக்கு கொள்கையில் ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கா? ஒன்று கூட கிடையாது. சரி, பாஜகவோட எந்த கொள்கை உங்களுக்கு ஆகலை, அது பாஜகவோட கொள்கைன்னு எங்கே சொல்லியிருக்கு? பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கை எங்களுக்கு ஆகலன்னு சொன்னாங்கன்னா, இந்துத்துவ எங்களுடைய கொள்கைன்னு பாஜக எங்கே சொல்லியிருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ராமர் கோயில் கட்டிட்டாங்க, ராமர் கோயில் கட்டலான்னு அனுமதி கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டோட 5 நீதிபதிகள் கொண்டு அரசமைப்பு அமரும். அது என்ன சொல்ல போகிறாங்க? இன்றைக்கி இந்த திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இவங்களுடைய பார்வை என்ன உங்களுக்கு புரியுங்களா? சும்மா நம்மளும் ஒன்றிய அரசு சொல்லிட்டா நமக்கு ஒரு பாலிசி வந்துருச்சு ஆயிருமா? கொள்கையில் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய வித்தியாசமும் தெளிவாக இருக்கும்னு நினைக்கல. ஐடியாலஜிக்கலாக வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு பர்சனாலிட்டி பேஸில் ஹீ இஸ் ஃபேர் அஹெட் தன் எனிபடி எல்ஸ், நோ டவுட். அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு நட்சத்திரம். அதனால் வந்து
ஆளாக வந்து முன்னணியில் நிற்கிறார். இதே கேள்வியை நாஞ்சில் சம்பத் அவர்கள்கிட்ட கேட்டப்போ தான் சொன்னார், அது என்ன பெரியார் அவர் முன்னிறுத்துறாருல, அவ்வளோதான், அதுதான் விஷயமே, பெரியார் அவர்களை முன்னிறுத்தி தானே. பெரியாரை பற்றி தெரிந்ததில் 10ல் 1 கூட அந்த கட்சியில் யாருக்குமே தெரியாது. தாவேக்கால யாருக்கு, நான் வந்து ஒரு குத்துமதிப்பாக சொல்லிடுறேன், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிடலாம். நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு பெரியாரை தெரிந்தது போல, பெரியாரை நாஞ்சில் சம்பத் அண்ணன் படித்தது போல ஒருத்தர் கூட தெரிஞ்சிருக்காது. அதில் ஒன்றும் குழப்பம். அவங்க வந்து எல்லா இடத்துலேருந்து ஒவ்வொருத்தரை போட்டு சொன்னோம், ஒரு ஃபேஷனாக ஒன்று இருக்கணும், இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு. அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா, பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா, அம்பேத்கர் என்ன சொன்னார்னு சொல்லணும். இது வந்து ட்ரெண்டு. அதை தவிர வேறு வந்து ஐ டோன்ட் சி எனி டிஃபரன்ஸ். அண்ணன் ஆனந்தோ, அண்ணன் அருண்ராஜ் ஐஏஎஸோ, ஆதவர்ஜுனாவோ, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பாலிசி ஒருத்தர் அங்கே தாவேக்காவும் பெரியாரும் யாராக பேசிடுவாங்கன்னு நான் நம்பலை. நீங்கள் சொன்னது போல் பிரவீன் சக்கரவர்த்தி திடீர்னு விஜய் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து திமுகவோட 5 பேர் கொண்ட குழு கூட்டணி விவகாரம் பேசிட்டு இருக்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி போய் சந்தித்தது அப்படிங்கிறது ஒரு சலசலப்பு. அது என்ன ரீசன்னால அவர் போய் பேச சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து மாறி தாவேக்காவோட கூட்டணி அமைக்கலாமாங்கிறத பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அது ஆல்ரெடி நம்ம ஒரு பலமுறை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதை ஐவர் குழு அமைச்ச உடனே திரு சிதம்பரம் அவர்கள், மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சியில், அவர் வந்து அப்பாடா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுன்னு சொன்னார். அதற்கப்புறமும் முற்றுப்புள்ளி வைக்கப்படலை அப்படிங்கிறது தான் திரு பிரவீன் சக்கரவர்த்தியோட சந்திப்பு சொல்லுது. அவர் வந்து இன்னைக்கு நம்ம பேசிக்கிற தருணத்தில் நான் வந்து இட்லி சட்னி பற்றி பேசியிருக்கலாம், சினிமா பற்றி பேசியிருக்கலாம், அரசியல் பற்றி தான் பேசிருக்கலாம், அவசியம் இல்லைன்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. அது எதுக்காக சந்திப்பாங்கன்னு நல்லா தெரியும். இட்லி சட்னி பற்றி பேசுறதுக்கு விஜய்கிட்ட போக வேண்டியல. அவர் சினிமா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்ன பிறகு, என்னுடைய கடைசி படம் ஜனநாயகம் சொன்ன பிறகு அவர்கிட்ட போய் சினிமாவோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் பேச வேண்டியல. அவர்கள் அரசியல் பேசினார்கள் என்பது கண்கூடு. அதில் வந்து ஒரு அரிச்சுவடி அறியாத குழந்தை கூட சொல்லும். அதில் வந்து குழப்பம் இல்லை. காங்கிரஸுக்கு அந்த பார்வை இருக்குது, திமுகவுக்கு அது வந்து அடி வைத்த கலக்குது. காங்கிரஸ்லேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு வந்து பீதியை கலக்குது. அது வந்து பார்க்குறோம். ஆனால் காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணிடல. காங்கிரஸ் வந்து திரு அண்ணாமலை குறிப்பிட்டது போல காங்கிரஸ் வெளியே போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சேஃப் கேம் தான் ஆட பார்ப்பாங்கன்றாங்க. ஏன்னா வந்து இந்தி கூட்டணின்னு ஒன்று இருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேற எங்கேயும் இந்தி கூட்டணியே கிடையாது. கேரளாலேருந்து எங்கேயுமே இந்தி கூட்டணியே கிடையாது. எல்லாத்துலேயும் கழட்டி விட்டாங்க காங்கிரஸை. அப்போ வந்து காங்கிரஸ் கொஞ்சம் யோசிக்கும். ஆனால் காங்கிரஸுக்கு அந்த ஆசை இருக்குது, அவ்வளோதான். நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி திரு விஜய் சந்தித்தது மூலமாக என்ன தெரிகிறது அப்படின்னா, காங்கிரஸுக்கு இன்னொரு கூட்டணி ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா 67க்கு பிறகு நம்ம ஆட்சிக்கு வரவே இல்லை. மூப்பனார் அவர்கள் 89 நினைக்கிறேன், அவர் தலைமையில் ஒரு தேர்தல் சந்திச்சாங்க. அன்றைக்கே ஜெயலலிதா அவருடைய ஜெயலலிதா அணிக்கும் இவங்களுக்குமே ஒரு 3% டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய டஃப் கொடுத்தாங்க. அப்படியே தொடர்ந்து இருந்தாங்கன்னு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைக்கு கருணாநிதியும் ஜெயலலிதாம்லாம் இல்லாத சந்தர்ப்பத்தில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம். பட் அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டோமோங்கிற இயக்கம் ராகுல் காந்தி இருந்துகிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு தான் இது. ஒன்றுமே இல்லை, திரு விஜயோட கூட்டணிலாம் அமையலை அப்படின்னா திமுக கூட்டணி தன்னோட சீட்டை கூட்டுறதுக்காக உதவும். பார்த்தீங்களா, நாங்கள் அங்கே போயிடுவேன் அப்படி சொல்லி அவங்க வந்து சீட்டை கூட்டிக்கலாம். 25 சீட்டு பத்தாதுங்க, எங்களுக்கு 40 கொடுங்க, 50 கொடுங்க கேட்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாவது திரு பிரவீன் சக்கரவர்த்தியோட சந்திப்பு காட்டும். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தாங்க, டிவிகேல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னாலும், இப்போ டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு இல்லையா, அது 3rd ஃப்ரண்ட் வருது, ஆனால் ஏடிஎம்கே 3ஆவதாக போயிடும், 2வது டிவிகே வந்துடும் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் கூட சொன்ன இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் அவர். காங்கிரஸும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் மற்றும் பல மக்களும் வந்து டிவிக்கோட சேர்ந்தாங்கன்னா வலுவான மும்முனை போட்டி அமையும். அப்போ யார் 3வது இடம்லாம் சொல்ல முடியாது. திமுக 3வது இடத்துக்கு போகலாம், தாவேகா 3வது இடத்துக்கு போகலாம், அதிமுகவும் 3வது இடத்துக்கு போகலாம், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு வலுவான மும்முனை போட்டி ஏற்படும் போது ரிசல்ட் என்னான்னு சொல்ல முடியாது. தாவேகாவும் காங்கிரஸும் ப்ளஸ் இன்ன பிற கட்சிகளும் கொஞ்சம் ஒரு வலுவான அணி அமைச்சாங்கன்னா தமிழ்நாடு காணாத ஒரு மும்முனை போட்டியாக, இதுக்கு முன்னாடி அப்படி மும்முனை போட்டி 2.5 முனை போட்டி தான் இருக்கும். ஒரு வலுவான மும்முனை போட்டிங்கிறது அமைஞ்சது இல்லை. 96ல் திரு வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட இருந்தாங்க. 2016 மக்கள் நல கூட்டத்தில் இருந்துச்சு. அது மாதிரி சில மும்முனை போட்டி நடந்திருக்கு. ஆனால் அது வந்து வலுவான மும்முனையாக இருந்ததில்லை. பட்டு திரு விஜய் அவர்களோட காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து அதுவும் பத்தாது, இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு வலுவான மும்முனை போட்டியாக இருக்கும். ஆனால் அதில் யார் 3வது இடம் சொல்ல முடியாது. அதிமுக, திமுக, தாவேகா 3 கட்சிகளுமே 3வது இடத்துக்கு போகலாம், 3 கட்சிகளுமே முதலிடத்துக்கு வரலாம். யாருக்கு எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. நன்றி.